பெரிய வட்டம் நான் கட்டினேன். ஆனால் பாருங்கோ பட்டம் ஏற்றக்கூடிய ஏறத்தாழ ஒரு 50 பேருக்கு கிட்ட வந்துட்டாங்க. கொண்டு வர்றாங்க பட்டம் விழும்பு கொஞ்சம் என்ன கயிறுக்கு நேரம் நிற்கக்கூடாது. பட்டம் விழும்பு அந்த பாருங்க இதில் பட்டம் போட்டுது. பட்டம் மீதில் முட்டி போகுது. பட்டம் அறந்து போச்சு இதில் மாட்டுப்பட்டு போச்சு. இப்போ நான் நிற்கிற இடம் வந்து உடுப்பட்டி சந்தியில் இருக்க காளி கோயிலடி. இந்த காளியோட இளைஞர்கள் இந்த நீளத்தை பார்த்தா அந்த கல்யாண பந்தல் போடுவோம் இல்லை, தகர பந்தல் போடுற ஒரு நீளம், ஒரு ஃபங்க்ஷனுக்கு போடுற ஒரு நீளம். வணக்கம் உறவுகளே, இன்றைக்கு நாங்கள் இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், எல்லாருக்கும் தெரியும் இப்போ வந்து தை பிறந்தாவே எங்களோட படியெல்லாம் பிடிக்கலாது. எல்லாருமே வந்து ஒரு முக்கியமான ஒரு பொழுதுபோக்காக பட்டம் ஏற்றுறது வளமை. இப்போ நாங்களும் சின்ன வயதில் இருக்க நிறைய பட்டங்கள் ஏற்றி அதெல்லாம் ஒரு எல்லாருக்கும் அனுபவம் இருக்கும். அந்த 90களின் குழந்தைகளுக்கு அவ்வளோ ஒரு பட்டமண்டா அவ்வளோ பிரியம், அவ்வளோ விருப்பம். அப்படியான ஒரு பட்டக்காலம் தான் இப்போ வந்து எல்லா இடம் வந்து பெரும்பாலும் பட்டம் ஏற்றுவாங்க. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் வடமராட்சியில் சொல்லி வேலை இல்லை, யாழ்ப்பாணம் மண்டே சொல்லலாம். அதில் வடமராட்சி குறிப்பாக பிரம்மாண்டமான படலப்பட்டம் ஏற்றுறது வளம் ஒரு பக்கம். அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெள்ளெடுத்துற பக்கம் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பட்டப்போட்டி நடக்கும், முப்பரிமாண பட்டங்கள். அதெல்லாம் நாங்கள் காட்சிப்படுத்தின பலமே தைப்பொங்கல் நடக்கும். இன்றைக்கு என்ன காட்ட போகிறோம்னு சொன்னால், நான் நிற்கிற இடம் வந்து உடுப்பட்டி வந்திருக்கேன். உடுப்பட்டி சந்தியில் காளி கோயில் அடிக்கு வந்திருக்கேன். காளி கோடி இளைஞர்கள் வந்து வளமையாக 30 அடிக்கு மேற்பட்ட பிரமாணமான பட்டங்கள் ஏற்றுறது வளமை. இப்போ அவங்களுடைய அந்த பட்டத்தை தான் காட்சிப்படுத்த போகிறோம். இந்த முறை வந்து 35 அடி பட்டம் ஒன்று கட்டியிருக்கிறாங்க. அப்போ அந்த காட்சியாக தான் இருக்க போது வாங்கோ காணொலிக்குள்ளே போகும். இப்போ நான் நிற்கிற இடம் வந்து உடுப்பட்டி சந்தியில் இருக்க காளி கோயிலடி. இந்த காளியோட இளைஞர்கள் படிகள் வந்து பலமையாக பிரமாண்டமான பட்டங்கள் கட்டுறது பலமை. அந்த பட்டம் இன்றைக்கு ஏற்றுறது அதை எப்படி கொண்டு வராங்கன்றதை தான் காட்சிப்படுத்துறதுக்கு வந்து நிற்கிறேன். உண்மையாகவே இந்த முறை என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், ஒரு லொரியை கொண்டு வந்து அதெல்லாம் கொண்டு வைப்புறாங்க. இந்த பட்டம் இப்போ 2-3 நாளைக்கு மூலம் ஏற்றினவங்களாம் இப்போ மறுபடி இன்றைய பொழுது ஏற்ற போகிறாங்க. இந்த பட்டத்தின் அளவு வந்து சொன்னான மாடியில் அவ்வளோது பிரமாணமான பட்டம் 35 அடி பட்டமாம். இப்போ நான் இந்த எப்படி இதை ஏற்றுறாங்களோ, எப்படி இந்த கஷ்டப்பட்டு இது மேலே போகிறது, இந்த வேலைப்பாடெல்லாம் படி அவங்களுக்கு காட்சிப்படுத்த போகிறேன். இப்போ நான் நிற்கிற இடம் வந்து காளி கோயிலுக்கு முன்னாலாம் இந்த பட்டம் வச்சு கட்டி முச்சையெல்லாம் சரி பார்த்து இப்போ லொரியில் ஏற்றுற காட்சி தான் பார்த்து கொண்டுருங்கிறீங்க. பாருங்க, ஒரு பெரிய பிரமாண படலை பட்டத்தை இப்படி லொரி பேக்லாம் போட்டு தூக்குறேன்டே தான் பார்க்குறேன். நான் லொரியில் இப்படி கிரேன் வச்சு தூக்குறேன்டே தான் பார்க்குறேன். போன முறை நான் இவங்களோட பட்டம் காட்சிப்படுத்த பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த வீதியால் வளைச்சு கொண்டு போனவங்க கீழால் பார்த்தீங்கன்னு சொன்னால் வாகனம் போகும். போன முறை எங்களோட காணொலியில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு வருஷம் நிறைய பட்டங்கள் காணொலியில் பதிவு செய்திருக்கிறேன். இப்போவே என்ன பெரிய பிரமாண்டம் பண்ணி பாருங்க. கோயில் பின்பக்கம் இருக்க காளியில் மறைக்கிற அளவுக்கு பெரிய ஒரு பட்டம். முப்பத்தஞ்சடி வீர பட்டம் மண்டா பாருங்க. அதுக்குரிய மூங்கில அவ்வளோத்துக்கு சீவணும். 35 அந்த கூரோட சேர்த்து இன்னும் கூட வரும். ஒரு 40 அடி கிட்ட மூங்கில நேராக அடுத்து அதை சீவி அதுக்குரிய வேலைப்பாடுகள். நினைக்கிறேன் இந்த பட்டத்துக்குரிய செலவுகள் எல்லாம் வந்து லட்சக்கணக்கில் முடியும் நினைக்கிறேன். நான் பட்டம் கட்டின படியோட இப்போ கதை கேட்க அப்படியே தெளிவாக சொல்லுவாங்க. மற்ற இந்த பட்டத்தை வந்து தொடுத்தும் ஏற்ற போகிறது இல்லை, தனியாக தான் ஏற்றுவாங்க. அதனால் அதே உங்களுக்கு வெள்ளை வழியில் ஒன்றை தான் ஏற்றுவாங்க. அதையும் கிட்ட கொண்டே வடியெல்லாம் உங்களுக்கு காட்சிப்படுத்துகிறேன்.
தயார்படுத்தி ஏற்றுறக்கூடிய வேலைப்பாடு நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் இஞ்சால ஒரு வீட்டு பட்டம் ஒன்று ஏற்றுறாங்க, பெரிய ஒரு வீட்டு பட்டம் ஒன்று. நான் நினைக்கிறேன் இது ஒரு 10 அடி உயரம் வரும் நினைக்கிறேன், நகரத்தால் ஒரு 10 அடி உயரம் வரும். நான் கிட்ட போய் காட்டுறேன் உங்களுக்கு. இது இடம் ஒரு வீதியில் வச்சா ஏற்றுறாங்க. அப்படி இப்படி காளி கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த வீதியிலான ஏற்றுறாங்க. கொஞ்சம் இடம் கொஞ்சம் கஷ்டம்தான் இதுக்கு ஏற்றுற சவால்லாம். நல்லா காற்று நிற்கிறபடியே ஏற்றிடுவாங்க நினைக்கிறேன். பட்டம் நாளைக்கு இந்த காற்று ஏதோ பிரச்சனை ஆகிட்டு கீழே விழுந்துட்டு, இல்லாட்டி காற்று கூடி விழுந்து வரியா பாருங்கோ. பட்டம் ஏற்றுறக்கூடிய கம்மானங்களோட போகிறாங்க. எத்தனை மில்லி என்ன, எத்தனை மில்லி இந்த கயிறு? 14 மில்லி. 14 மில்லி கம்மானோட போகிறாங்க. எத்தனை நேரம் வேற நீ தூக்கி கொண்டு வர்றது? ஓ 5 கிலோ 3 கிலோ, அதோட கூட வரும்டா, கஷ்டப்பட்டு தூக்கிட்டு போகிறான். 14 மில்லி கம்பான்லாம் இந்த பட்டம் ஏற்ற போகிறாங்க. எல்லா வயதுக்காரரும் இந்த பட்டம் ஏற்றத்தில் ஈடுபடி, நம்ம வயது குண்ணாக்கள் குறைஞ்சாக சின்ன படியில் எல்லாருக்கும் ஒரு தனித்துவமான ஒரு பொழுதுபோக்கு தான் இது. என்னண்ணா நிறைய கம்பா கொண்டு வரீங்க? என்ன இதான் ஒண்டா நினைக்க போறீங்களோ இல்லை நாங்கள் தான் பட்டா போடுவீங்களோ? தனியாக கட்ட போறீங்க? ஓகே ஓகே ஓகே. இது ஒரு கம்மான விலை ஏறத்தால எவ்வளோ வரும்? 100 ஜனம் கேட்குறோம். விலை ஒன்று 14,000 ரூபா. ஒன்று 14,000, ஒன்று 9,000, 10,000. பாருங்க அந்த பட்டமேத்திர கம்பானே நிறைய வந்துட்டு கிட்டத்தட்ட இதெல்லாம் அந்த கரவலை எழுக்கிற பயன்படுத்துவாங்க. அப்படி பெரிய கம்பானுகள், மொத்த கம்பானுகள் எல்லாம். இப்போ பார்த்தீங்கன்னா நேரம் சரியாக 11:50 போல தான் காளிகள் அடிக்க முன்னால் நிற்கிறாங்க. நின்று பட்டத்துக்குரிய அந்த கம்பானுகள் வாளான் நினைஞ்சு பாருங்கள், வாளான் கொண்டு வராங்க நினைஞ்சு. அதில் இருக்கிறது வாளானை கிட்டத்தட்ட பெரிய ஒரு இதாக கிடக்குது. எத்தனை பட்டோரியல் என்ன எவ்வளோ இதுக்கு நான் நினைக்கிறேன்னு ஒரு 10 பட்டுக்கு மேலே போட்டால் தான் வாளாண்ட மொத்தம் காணும். ஒரு படியும் கஷ்டப்பட்டு தான் அந்த வாளான் எடுத்து கொண்டு வாரான். இப்போ அதுக்குரிய பட்டத்துக்கு தேவையான எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. இப்போ பட்டத்தை இந்த லொரியிலேயே செட்டப்பாக கொண்டு போகிறாங்க. இதில் அப்படி வச்சு நீ இதுலேருந்து வெள்ளவழி, நான் நினைக்கிறேன் வெள்ளவழி இதுலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் வரும் நினைக்கிறேன். 2 கிலோமீட்டருக்கு லொரியில் கொண்டு போய் தான் அங்கே வச்சு பட்டம் ஏற்றுறாங்க. அங்கே வெளிதான் இந்த இப்படியான பிரமாண்டமான பட்டங்கள் ஏற்றுறதுக்கு ஏதுவாக இருக்கும். என்ன இஞ்சிக்கெல்லாம் ஏற்றலாது. இப்போ கண்ணுக்கு முன்னாலே பார்த்து நீங்கள் ஒரு பட்டம் உண்டு, ஒரு வீட்டு பட்டம் உண்டு, இதுக்கு வச்சு ஒரு சிறிய பட்டம் 8 அடி 9 அடி பட்டம் ஏற்றிக்க முறிஞ்சு அது ஏதோ சிக்கிப்பட்டு கீழே விழுந்துட்டுது. இப்போ நான் அதை காட்சிப்படுத்தியிருந்தேன். ஆனால் இப்போ இந்த பிரமாண்ட பட்டத்தை லொரியில் வச்சா கொண்டு போகிறோம். போன முறை நான் பார்க்க நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி வீதியால் 2 பக்கம் நிறைய பேர் நின்று வளைச்சு கொண்டு போனவங்க கீழே வாகனங்கள் போய்கொண்டு இருந்தது. பட்டத்தை ஏற்றுறாங்க லொரியில். ஒரு வீடு மாதிரி பெரிய ஒரு பட்டம் லொரியில் வச்சே இஞ்சால 2 பக்கம் 10 அடி 10 அடி கூட நிற்கிது. பெரிய ஒரு வேலைப்பாடு, எங்கே முறியும் எங்கே நூல் சிக்கப்படும் இதில் பிடிக்கணுமென்றலாம் பெரிய சவால் தான். அந்த சவாலின் மத்தியில்தான் பட்டத்தை இந்த வளமையோடு நிற்கிற ஆக்களும் படிகள் குறைவு இன்றைய பொழுதில். இந்த வானம் இருக்கிறபடியாக அதை நம்பி
எல்லா வேலையும் நடக்குது. இந்த ஒரு ஆள் மாறிக்கறி பிடிச்சாலும் பட்டம் முறிஞ்சிடும். நான் அவங்களை எத்தனை நாள் இரவு மினக்கட்டு கட்டியிருப்பாங்க அந்த பட்டத்தை. ரெண்டாண்டு காற்று கொஞ்சம் கூடுதல் அணிக்கிறோடைய பெரிய சவால் இப்போ இந்த பட்டத்தை கொண்டு போகிறதுல. பார்த்தீங்கன்னு சொல்லி வளைஞ்சு மூங்கிலும் அதுக்கிற மாதிரி சீவி இருக்கிறவடைய தான் வளைஞ்சு கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்குது. எல்லாத்தையும் முறிஞ்சு ஓடும் இல்லை, வேறு கல் மூங்கில் எதுவும் போட்டிருந்தா ஈஸியாக முறிஞ்சிடும். அப்போ அதுக்கிட்ட மாதிரியான சீவலோட பட்டங்கள் கட்டப்பட்டிருக்கு. காற்று வர கூடுது போட. நான் வந்த பிறகு காற்று கூடிட்டு இதில். இந்த நீளத்தை பார்த்தா அந்த கல்யாண பந்தல் போடுவோம் இல்லை, தகர பந்தல் போடுற ஒரு நீளம், ஒரு ஃபங்க்ஷனுக்கு போடுற ஒரு நீளம் 35-40 அடி பந்தல் போடுவோம். அதே அளவு நீளம் வந்து மேலே வச்ச அப்புறம் தெரியும். அதே மாதிரி உயரம் அதே அளவு இருக்குது. பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு வளைவான பந்தல் அடித்த மாதிரி கிடக்கு. வணக்கம் சொல்லுங்க. என்ன பேர்? இப்போ நல்லா இருந்தோடி பேர். உங்களோட காலத்தில் பட்டத்தை அனுபவிச்சு எங்களோட காலத்தில் படிகள் தான் பாருங்க. இப்போ சின்ன படிகள் தான். ஆனால் நம்ம காலத்தில் பெற்ற தகப்பன் வெங்கடாக்கள் தான் பட்டம் கட்டி முன்ன 3ஆம் வயசு நாக்கள் தான் பெரிய வட்டம் நான் கட்டினேன். ஆனால் அது இப்படியான படமே இல்லை. பெரிய கொக்குகள், பிராந்து, பராட்டு வண்டி எழுதி பெரிய பெரிய எல்லாத்தையும் கட்டி வயலுக்கு போவாங்கன்னா. ஆனால் அந்த ரோட்லேயும் இப்படி நின்று தான் ஏற்றுவாங்க. அது அநேகமாக அந்த பிராந்து பட்டம் சும்மா 20 பால் ஏற்றுவாங்க. ஒரு 8 அடி 4 மணி 5 மணி அந்த பட்டங்கள்லாம் கட்டுறது. நம்பரம் நடுவில் மற்ற மேற்கண்டு வந்து கட்டி 20 பாலாக கட்டி ஏற்றி இரவு நிற்கும். நல்ல வண்ணமான பட்டங்களை கட்டி கொக்கு பட்டம் ஜாடி கொண்டு நிற்கும். எல்லாம் அப்படி உண்டு. இப்போ இளைஞர்கள் இப்போ தங்கி இந்த பட்டத்தை கட்டி ஏற்றி கொண்டு இருக்கிறாங்க. பெரிய பெரியமாக இப்படி பெரிய பட்டத்தை கட்டி கொண்டு ஏற்றி கொண்டு வராங்க. சின்ன படிகள் இந்த கோயில் வாயில் எப்படி கட்டி பெரிய பெரிய ஏற்றுறாங்க. அதுவும் ஒரு வரவேற்கத்தக்க விஷயம்தான். நாட்டில் ஒரு பெரிய வட்டமன்ற இந்திய வடமராட்சியில் இதுதான் ஒரு வட்டமாக கட்டப்படுது. 35 அடி. இவங்க பார்வையில் இப்போ வாங்கி போடுவாங்க. ஒரு மாதத்துக்கு முன்னே எல்லாம் கொண்டு வந்து பறிச்சிட்டு வாங்கி இருந்து கட்டுவாங்க. நான் பெய்கிறேன் பட்டம் கட்டுறதோட வேறு வட்டத்துக்கும் பணியும் கூடாது தான் பெய்கிறது. வேறு வட்டம் எடுக்க போகணும். அதுவும் முக்கியம் இந்த விளையாடு அந்த இது பார்க்க அதுவும் ஒரு பெரிய பட்டம் தான் நடப்பா. அதுவும் படிச்சில் எடுக்கணும் தான் இவங்களை பெய்கிறது பொழுதுபோக்கு. அது வைகாத்தில் ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு ஒரு மாதத்துக்குள்ளே இப்போ நடக்கிறோம் மீதானே பேந்து செய்ய போகிறாங்களா. அவங்க தான் தொழிலும் படிப்பும் தான் செய்வாங்க. அதுதான் இந்த இது. அப்போ நாங்கள் எனக்கு கூடாதான படிக்கலாம் படிகள் செய்யத்தானே வேணும். இதில் திப்பங்கள் 25 படிகள் வருவாங்க. இப்போ எல்லாம் திக்கா போட்டாங்க. இழுக்கிறதுக்கு போகணும். ஒரு ஊர் போட்ட ஆக்கள் ஒரு முறை நாங்களும் போய் பார்த்து நாங்கள் வயது போன நாங்கள் அலையில் இழுக்க போக வேற நாங்கள் 2 பேர் வேலை தான் நிற்கலாம். வேறு நன்றி. ஓகே நன்றி. ஓகே கேட்டேன். இப்போ காளிகளடியிலேருந்து வழிகட்டின பட்டத்தை கொண்டு 2 கிலோமீட்டர் தூரம் வெள்ள வழிக்கு போகணும். இதாலேயும் பாதி ஒன்று இருக்கும். ஆனால் இதில் வாகனங்கள் பட்டங்கள் கொண்டு போகிறது கஷ்டமுடைய பிரதான வீதியெல்லாம் கொண்டு வராங்க. ஒரு சவால் தான் இந்த பட்டத்தை கொண்டு போகிறது. நான் வீதியில் வாகனங்கள் வரும் முட்டாமல் கொண்டு வரும். ஒரு பெரிய லொரிக்கு மேலேயே கிடக்கண்டா என்ன பெரிய 10 வீலர்களோட பெரிய தான் போகுது ஈரமா. இதிலே போன வருஷம் இந்த ஐயாட்டே நான் பேட்டி எடுத்தது. நான் பட்டக்கடை 2-3 வருஷமாக தொடர்ச்சியாக வந்து இப்போ நானே 2 தடவை காணொலி எடுத்திருக்கிறேன். இந்த பட்டக்கடை பக்கத்தில் இப்போ பட்டம் கொண்டு போய் கொண்டிருக்கிறாங்க.
இப்போ நாங்கள் ஜால் பீச் அடிக்கிட்ட போய் கொண்டிருக்கிறோம் பாருங்க. இதில் ஒரு நோன் லிமிட் இந்த வர்ண பதாகையும் ஒன்று விளம்பரப்படுத்தல் ஒன்று செய்யப்பட்டிருக்குது. நல்லா இருக்குது, இந்த வயல்வெளியில் பார்க்க நல்லா இருக்குது. அதை தாண்டி போய் கொண்டிருக்கிறோம். நாங்கள் அடுத்த வழியிலான் வந்து பழமையாக பட்டம் ஏற்றுறவங்க. நாங்கள் கிட்ட போயிட்டு அவங்க கொண்டு வர எல்லாத்தையும் காட்சிப்படுத்துறோம். பட்டம் பின்னால் வந்து ஒன்று இருக்குது. நான் மோட்டோ பைக்கில் போய் கொண்டிருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மண்டான் சந்தி அடிக்கு வந்துட்டாங்க. மண்டான் சந்தி அடியில் பட்டத்தை கொண்டு சேர்த்துட்டாங்க. இனி இதெல்லாம் கொண்டு வந்து இறக்கி அந்த வெளிக்கு கொண்டு போய் அதில் முச்சியல் சரி பார்த்து வாளான் சரி பார்த்து எல்லாம் செல்ல ஒரு குறிப்பிட்ட நேரம் முடியும். பெரிய பட்டமன்ற வழியாக காற்று விடுதில்லை, பெரிய கஷ்டப்பட்டு தான் உள்ளே கொண்டு வராங்க. இந்த வழியை கொண்டு போகணும். எனக்கு இந்த பனையோட சேர்த்துக்கு தான் வைக்க போகிறோம். அவங்களோட வச்சா தான் நாங்கள் எழுதக்கூடிய மாதிரி இருக்கு. என்னென்னு சொன்னால் அந்த போஸ்ட்டுகள் புல்லுகள் மரங்கள் இருக்கக்கூடிய பெரிய இதாக கிடக்கு, உடஞ்ச கல்லுகள் எல்லாம் கிடக்குது. கொண்டு வரதில் ஒரு சவால் இருக்கு. காத்தும் இல்லை, பெரிய சவால். இந்த பட்டத்தை நிமித்தி பிடிக்கிறக்கூடிய வேலை பார்த்தீங்கன்னு சொன்னால் பனை, மண்ணா சந்தி பக்கத்தில் இருக்கிற 2 பனை இருக்குது. அந்த பனையோடு தான் வந்து இந்த முறை இந்த பட்டத்தை நிமித்தி கட்டி வச்சு கொண்டு இருக்கீங்க. நிமித்தியெல்லாம் பிடிச்சி சாத்தி வச்சுருக்கீங்க. அங்கேருந்து இதுலேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் காட்டுறேன் பாருங்கள், சூம் பண்ணி காட்டுறேன். அந்தந்த போஸ்ட்டுகள் தெரியுது எனக்கு, கரண்ட் போஸ்ட் அதுக்கு பக்கத்து தான் இப்போ அதில் நிற்கிற படியல் இழுத்து பட்டத்தை அங்கே ஒரு பனையில் கட்டி வச்சுருப்பாங்க. அந்த இழுக்கிறதுக்கும் இந்த முறை என்ன செய்ய போனால் இது ஒரு வாகனத்தில் டிப்பரோ அல்லது டிராக்டரோ என்னத்தில் தான் இழுக்க போய் நம்ம இந்த அண்டைக்கு இந்த பட்டத்தை ஏற்றின வேலாம். அப்போ டிராக்டர்லாம் நான் இழுத்து டிராக்டர் கொஞ்சம் டிராக்டர் பொட்டியெல்லாம் உயர்த்தி இழுவட்டு போச்சோம். அப்போ இந்த முறை இந்த இன்றைக்கு இன்றைய பொழுதில் வந்து டிப்பர் போன்ற வாகனத்தில் இழுக்க போயிடும். இந்த ஆக்கள் படியல் குறைவாக நிற்கிறபடியா. இப்போ இதில் இந்த பட்டத்தை மேலே கட்டுறதுக்கு பனையில் ஒரு அன்னை ஒரு ஆள் உயரத்தில் ஏறி ஏணி ஒன்றை வச்சு கட்டி கொண்டிருக்கிறாரு. அந்த ஏணியில் எல்லாம் நின்று தான் பிடிக்கலாம். ஒரு குறிப்பிட்ட 2 அடி 3 அடி ஒரு படியில் நின்றால் தான் கிழிக்காமல் இதை உடையாமல் பட்டத்தை முறிக்காமல் அதில் பிடிச்சி வச்சுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட இப்போ இந்த பனையே நான் நினைக்கிறேன் 35 அடி உயரத்தோட உயரமாக தான் ஒரு பனை நிற்கிது. அந்த பனையோட வந்து சாத்தி வச்சிருக்க போயிடும். இப்போ இதால் வீதியால் போகிறாக்கள் எல்லாம் இதை கண்டுட்டு இந்த பட்டா மேத்தில் பார்த்துட்டு
ஒன்று ஒன்றா வந்து நின்று பார்க்கணும். அது இப்போ இந்த பட்டத்தை அங்கே கொண்டு வந்த பிறகு அங்கங்கே சில சின்ன டேமேஜ் சின்ன ஓட்டைகள் இருக்கும். அதை சிலட்டை பற்றி ஒட்டி கொண்டுக்கிறாங்களே இல்லை காற்று பேப்பர் பட்டம் மேற்கொண்டு கிழிஞ்சு போட மாட்டாக்காண்டி அப்படி தூக்கி பறிக்க சின்ன சின்ன ஓட்டைகள் கிளியல்கள் வரும். அதை பார்த்து சரி செய்யணும். இப்போ முச்சியல் சரிவாக்கினோம். இந்த பெரிய வட்டவனுடைய முச்சு சரிவாக்கு ஒரு நீண்ட நேரமாகும். கொஞ்சம் கொஞ்சமாக இஞ்சால பட்டத்தை கொஞ்சம் தூக்கி குடிக்கணும். வைக்கிற மாதிரி எங்கள் முச்சியலில் அளவுகளை பார்க்கணும். இந்த கூட எல்லா இடத்துலையும் முச்சியல் அந்த முச்சியல் அளவு சரியாக விளாட்டி அப்புறம் பட்டம் மேலாண்டு சுரண்டு கொடுத்துரும். அதுக்கு ஒரு நேரம் எடுத்து மீனாக்கெடுத்து தான் அந்த வேலையில் பார்த்து கொண்டுருக்காங்க. அந்த தொங்கலில் நிற்கிறபடியாக ஃபோன் தொடர்பில் எல்லாம் கதைக்கணும். ஃபோனை டைட் பண்ண டயரை டைட் பண்ண சொல்லி அந்த தொங்கலில் நின்று போஸ்ட் அடியில் நீர் இழுக்கிற இடத்துக்கு ஃபோனில் கதைச்சி தான் நிற்கணும். மனையோட சாட்சி மேலே இடத்துக்கு வச்சு முச்சையெல்லாம் சரி பார்க்குறக்காண்டி கொஞ்சம் கொஞ்சமாக மேலே உயர்த்தப்படுது. செலட்டப்பெல்லாம் போட்டு ஒட்டியெல்லாம் சரி பார்த்துட்டாங்க. தேய்ச்சா கழிச்சு போடுவோம்.
பட்டத்தை மெதுவாக மேலே உயர்த்து தான் பட்டத்தின் பிரமாண்டமும் என்ன பெரிய பட்டம்ன்றது தெரியுது பாருங்கள். அந்த பனையின் மேல் வட்டு மறைக்கிற அளவுக்கு பட்டம் நீட்டாக கிடக்கு. நிமித்தினா அந்த ஓலையில் தெரிய நினைக்கிறேன். பெரிய ஒரு சவால். என்ன காற்று உயர்த்தி முச்ச சரி பார்க்குறதே பெரிய சவாலாக இருக்குது. காற்று சவால் பெரிய காற்றும் கூடுதலாக இருக்குது. வெளியேண்டபடியாக இன்னும் கூடுதலாக இருக்குது பட்டத்தில் காற்று. பட்டத்துக்கு வார காற்று பாய்க்கப்பலுக்கு அப்படி காற்று படுமோ அதே மாதிரியே காற்று ஏந்துது. அதில் பட்டம் வளைஞ்சால் மேலே கொஞ்சம் கொஞ்சம் கொண்டு போயிடும். ஆனால் பின்னுக்கு அதுக்கிட்ட செட்டப்பாக என்ன செய்யணும்னா எல்லாம் முச்சிலேருந்து கயிறுகள் எல்லாம் போடப்பட்டு கீழே ஒருத்தர் நிற்கிறார். கீழே நிற்கிறேன் கனவேர். வாழனை எல்லாம் அவுட்டு சரி வாங்கிடும். வாழனை கட்ட போயிடும். இழுக்கிற இடத்துலேயும் ஒரு குறிப்பிட்ட ஆக்கள் நிற்கணும். நான் நினைக்கிறேன் இங்கேருந்து பார்க்க தெரியும் 20-25 பேர் அங்கே நிற்கணும். அப்படி இல்லாட்டி அந்த கொண்டு அந்த வாகனத்தையும் போட்டு தான் இழுக்க போயிடும். அப்படி ஆக்கள் காணாட்டி எனக்கு கதைக்கணும். இது அந்த பொறவை கூடுதலாக இருக்கும். பட்டம் காத்தண்டோடைய திடீர்னு இழுத்து கொண்டு போகுது. இப்போ நான் இழுக்கிற இடத்துக்கு வந்துட்டேன். ஒரு அங்கே 2 நாள் இப்போ இழுக்கிற இடத்துக்கு பக்கம் வந்துட்டேன். இழக்கிற இடத்துலேயே நான் நினைக்கிறேன் ஒரு 25 படிகளுக்கு மேலே நிற்கிறாங்க. அது நேரம் அந்த வாகனம் நிற்கிது. தச்சலா காணாட்டி அதோட நினைக்கிறேன் ஜாயின் பண்ணி வச்சிருக்க போய் நம்மளுக்கு நான் தயார்படுத்துகிறாங்களே. இன்னும் ஒரு 5-6 நிமிஷத்தில் இழுக்க ஒழிக்கிட்டு இருக்கு. இது ஒரு மஞ்சள் நான் நினைக்கிறேன். மஞ்சள் நாளை வந்து கயிறை போட்டு வச்சுக்கணும். எடுக்கிற லொரியும் வந்துருக்கு. இந்த லொரியில் அங்கே கொண்டு வந்த வேல் இப்போ அதையும் கொண்டு வந்து வச்சுக்கணும். பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 பேருக்கிட்ட இங்கே வந்துட்டோம். அதே நேரம் பார்த்தீங்கன்னா அந்த வாகனத்தில் கட்டி வச்சுக்கிறோம். வாகனத்தில் நாளைக்கு இடையில இழுத்து போட்டு இடையில கையில் ஆக்களை வட்டி போடுமല്ലോ. இந்த பெரிய பட்டம் கொண்டபடியா ஆக்கள் தொகை 50 பேரும் காணாண்டதெல்லாம் வச்சுக்கணும் போட என்னென்னு தெரியல எனக்கு. ஆனால் போன வருஷம் முற்றுமுழுதா கையால் இழுத்தவியல். இந்த வருஷம் இடையில இதுவும் போட்டு இங்கே மக்கள் ஒரு 25 பேர்கிட்ட பிடிச்சி நிற்கணும். அங்கே பின்னுக்கும் போய் நான் நினைக்கிறேன் அங்கே ஒரு பனையிலையும் இங்கே கட்டியிருக்கிற போடக்கு அங்காலையும் மிச்ச நூலில் போடப்பட்டிருக்குது. இடையில இழுத்துட்டு எலும்பை விட்டுட்டு அங்கே விடுறது போடக்கு அவங்களுக்கு எல்லாத்தையும் காட்சிப்படுத்துறேன். சரி பட்டம் முழுக்க போகிறாங்க. நேரம் சரியா 1:30 ஆச்சு. சரியா பட்டமெல்லாம் எல்லாம் சரி பார்த்து இந்த நூல்களெல்லாம் சரி பார்த்து இங்கே இழுக்கிறக்கூடிய ஆக்களை செட் பண்ணி இடையிடையே வரேன். முன்னுக்கு ஒரு 25 பேர், பின்னுக்கு இடையில ஒரு 25 பேர், அப்புறம் அந்த அங்கால அந்த பூம் இழுக்கிற அந்த லொரி அங்கால தொங்கலில் ஒரு 25 பேர், இங்காலேயே வந்து ஒரு 50 பேர்கிட்ட நிற்கிறாங்க. ஒரு பரபரப்பான சூழ்நிலாம் இப்போ இருக்குது. என்ன இழுத்து பட்டத்தை சரியாக ஏற்றணும். 35 அடி பட்டம் இழுக்க வலிக்கிட்டாங்க. இழுக்கிறாங்க. பட்டம் மெல்ல மெல்ல ஏறுது. ஓடுறாங்க விட்டுட்டாங்க. பட்டம் மறந்துட்டு ஐயோ பட்டம் மறந்துட்டு கீழே விழுந்து போச்சு. கயிறு அறந்து போச்சு. கம்பா அறந்து போச்சு.
கம்பான் அறந்து போச்சு. என்ன நடந்துட்டு தெரியும், கூ கொண்டு ஒரு மட்டும் தான் தெரியும், கிவிட் சத்தம் மாதிரி ஒன்று கேட்டது, பட்டம் மறந்து போச்சு. என்ன நடந்துட்டு தெரியும், ஆக்களுக்கு என்ன நடந்தோ இன்னும் வரையில் சத்தம் மட்டும் தான் கேட்டது. என்ன நடந்தாலும் பட்டம் தெரிஞ்சு போச்சு. இந்த பட்டம் போன கிழமை இதே இடத்துல ஏறின பட்டம் தான், இதே கம்பாலில் இதே இடத்துல இதே ஆக்கள் ஏற்றின பட்டம் தான் போன கிழமை. ஆனால் இன்றைக்கு வந்து காற்று கூடிச்சோ இன்னும் வரையில் பட்டம் மறந்து போச்சு. என்னாச்சு என்னாச்சு பாருங்க எவ்வளோ சேஃப்டியோட அந்த வாகனம் எல்லாம் கொண்டு வந்து வச்சு இழுத்து நானே காற்று கூட போடக்கு பட்டம் கயிறு அறந்து போச்சு. பட்டம் விழுந்த மிதட்ட பார்க்க பட்டம் சுக்குநூறு ஆகிட்டு போடுங்க. என்ன தற்பால் மாதிரி தான் கீழே விழுந்தது. பட்டம் மறந்த பட்டத்தை பார்க்குறக்காண்டி எடுக்கிறக்காண்டி போய் கொண்டிருக்காங்க. ஒருவரும் எதிர்பார்க்கையில் இந்த மண்டான் சந்திக்கிஞ்சால இருக்க வயல்வெளி அந்த கட்டடத்தின் முடிவில் விழுந்திருக்கு பாருங்க. பட்டத்துக்கு பெருசாக சேதம் ஒன்றும் இல்லையாம், அது அப்படியே விழுந்தபடியே நீங்கள் சின்ன சின்ன டேமேஜெலாம் இருக்கும், ஒட்டி போட்டு திருப்பி ஏற்ற போகிறாங்களாம். என்னென்னு சொன்னால் முதல் பட்டம் மறந்தது 1:30 போல், இப்போ 3 மணியா 2:50 ஆச்சு. 2:50க்கு மறுபடியும் அதெல்லாம் தயார்படுத்தி நூலெல்லாம் தயார்படுத்தி முயற்சியெல்லாம் சரி பார்த்து பட்டம் ஏற்றுறக்கூடிய நடவடிக்கை நடந்து கொண்டிருக்கு. இன்னும் ஒரு சில நிமிடங்களில் பட்டம் இழுத்து ஏற்றிடுவாங்க. ஏறத்தாழ ஒரு 50 பேருக்கு கிட்ட வந்துட்டாங்க. இன்னும் ஒரு சிலர் விறகுகளை கண்டு பார்த்து கொண்டுருக்காங்க. இந்த வெள்ளனையும் வந்து காற்று கூடித்தான் அறுத்தண்டு கதை வந்தது. இப்போ மற்றது இழுக்கிறதுக்கும் வந்து ஒரு பெரிய ஆள்வணி தேவை. இந்த முறை வந்து இந்த வாகனத்தில் ஒன்றும் கட்டாமல் முற்றுமுழுதாக கையை நம்பி தான் நாக்கள் ஆளணியை நம்பி தான் இழுக்க போகிறாங்க போன வருஷம் மாதிரி. இப்போ அதுக்குரிய தயார்படுத்த நடந்து கொண்டிருக்குது. இன்னும் ஒரு சில நிமிடங்கள் இழுத்துருவாங்க. இப்போ அந்த டைட்டெல்லாம் பார்த்து அளவாக முச்சியெல்லாம் சரி செய்து சரியாக தான் இருக்கிறாங்க. அங்கே ஆக்கள் குறைஞ்சிட்டு இங்கே எடுக்கிறதுக்கு தான் ஆக்கள் தேவைன்னு சொல்லி எல்லோரும் வந்து ரெடி பண்ணி நிற்கிறாங்க. அங்கால தொங்கலில் பனைமரம் ஒன்றில் கட்டியிருக்கான், அங்கேயும் ஆக்கள் நிற்கணும் அந்த நூலில் இழக்கிறதுக்கேற்ற மாதிரி. வெவ்வேறு எழுத்து போட்டு இடையில கொஞ்சம் தூரம் மூடி போட்டு விட்டுருவீணும். விட்டுனோன்னு மேலே எழும்பினோன்னு விட்டுருவீணும். இழுக்க சொல்லிட்டாங்க கொண்டு வர்றாங்க பாருங்க, கொண்டு வர்றாங்க பட்டம் விழும்பு கொஞ்சம் கொஞ்சம். என்ன கயிறுக்கு நேரம் நிற்கக்கூடாது, பட்டம் விழும்புது அந்த பாருங்க. இதில் பட்டம் முட்டுது, பட்டம் மீதில் முட்டி போட்டு பட்டம் அறந்து போச்சு. இல்லை மாட்டு போட்டு போச்சு, பட்டம் மீதில் முட்டி போட்டானே மறுபடியும் மறந்து விட்டுச்சு. இந்த இதுக்கு ஹோலு போட்டு போச்சு. அண்ணன் இந்த போஸ்ட்டுக்காக ஹோலி விட்டானே, போஸ்ட்டில் ஹோலி போட்டு போச்சு. அந்த போஸ்ட்டுக்கு ஹோலு போட்டு அடே முன்னுக்கே அறுத்துட்டோம். அடே நாங்கள் இங்கே என்ன சொன்னது, என்னென்னு சொன்னால் இன்றைய பொழுதில் இந்த பட்டம் 35 அடி உயர பட்டம் 3 முறை முயற்சி செய்து நூல் ஏதோ தெரிஞ்சதால் என்னென்னு சொல்லிட்டு அறந்து போயிட்டுது. மற்ற காற்றும் கூடுதலாக இருந்தது. இப்போ நான் அதை காட்சியை அப்படியே பதிவு செய்திருக்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்துக்கொண்டு இதே காணொளி, இந்த பட்டம் ஒரு சில நாட்களுக்கு முன்னர் இதே இடத்துல இதே நூலில் ஏற்றப்பட்ட பட்டம் தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது. இதே பட்டம் தான். ஒருவேளை காற்று கூடுதலாக கூட இருக்கலாம்.
ஆனால் இதே பட்டத்தை இப்போ திருப்பியும் படியல் அப்படியே இன்னொரு முயற்சி எடுக்க போகிறாங்க. ஒரு சில நாட்களுக்கு பிற்பாடு ஏற்ற போயிடும் அல்லது தெப்பங்களுக்கு ஏற்றுற மாதிரியும் காய்ச்சி கொண்டிருக்கணும். இதோட இந்த காணொலியை நான் முடிச்சு கொள்ள போகிறேன். உண்மையாகவே பட்டம் ஏற்றுறது ஒரு கலை, அது கலையன்றக்கப்பால் ஒரு பொழுதுபோக்கு. பிரதானமாக படியலுக்கு ஒரு சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் பொழுதுபோக்கு. இந்த இளைஞர்கள் ஒவ்வொரு வருஷமும் வந்து பெரிய பிரமாணமான பட்டங்களை ஏற்றுறது வளமை. இவர்களுக்கு பெரிய ஒரு அனுபவம் இருக்குது. ஓகே உறவுகளே, இன்னொரு காலம் உங்களை சந்திக்கும் முறை விட ஒரு பொருள் நன்று உங்கள் வெல்வ சுலக்ஷ்.